சற்று நேர சிந்தைக்காய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுவோமா? நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்னுடைய ஜனங்கள். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? தேவன் நமக்கு ஒரு நன்மை கொண்டு வந்து கொடுத்தால் அது திருப்தியாக இருக்கும். ஆனால் நாம் சில காரியங்களை, நாம் சில செயல்களை செய்யும் பொழுது அது திருப்தியாக இருக்காது. அல்லேலூயா சொல்லாமா? திருப்தி என்று சொன்னால் பூர்ணமானது. பூர்ணமான எந்த ஈவும் யாரிடத்திலிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆகவே தேவன் இந்த புதிய மாதத்திலே அவர் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆகும்படியாக கர்த்தர் நமக்கு உதவிகளை செய்கிறவராய் இருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 28வது வசனம். எபேசியர் 4:28. ஆமென். நம்முடைய கைகளினால் நலமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாமா? நாம் தீமையானவைகளை சில நேரங்களில் செஞ்சு விடுகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடுகிறோம், அல்லது குடும்பத்துக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், குறைச்சலுக்கு தக்க திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாய் தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாச கடவன். அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய கரங்களினால் உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். நீ கையிட்டு செய்களும் சகல வேலையிலும் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். ஆக நலமான காரியங்களை நீங்களும் நானும் செய்யும் பொழுது நன்மையினால் திருப்தியாவோம். ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். தேவன் ஒருவேளை நம்மை கைவிடுவது போல இருக்கும், தேவன் ஒருவேளை நம்மை விட்டு விலகுவது போல இருக்கும். அது நமக்கு தான் தெரியும். கர்த்தர் ஒருபோது நம்மை விட்டு விலகவே மாட்டார். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப தேவ ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நன்மையினால் திருப்தியாக்கும்படியாய் விரும்புகிறார். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறார். இரக்கங்களினாலே, உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்து கொள்வேன்னு சொல்லுகிறார். ஆகவே ஒருபோதும் நம்முடைய விஷயங்களை, நம்முடைய காரியங்களை கண்டு கலங்காதபடி, நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்கும் பொழுது தொய்ந்து போகாதபடி, பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அதை கண்டு அஞ்சாதபடி நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை சேர்த்து கொள்வேன்னு சொல்லுகிற தேவன். ஆகவே அவர் நம்மை சேர்த்து கொண்டால் நன்மையினால் திருப்தி ஆவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா சொல்லாமா? நாம் எழும்பி பிரகாசிக்கும்படியாக, தேவனுடைய ஒளியை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய மகிமையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சோர்ந்து போய்விடக்கூடாது, அசதியாக இருந்து விடக்கூடாது, அசட்டையாக இருந்து விடக்கூடாது, காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி ஆதங்கப்பட்டு இருந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்க வைக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அதுதான் தேவன் நமக்கு நன்மையினால் நிரப்பக்கூடிய ஒரு விஷயம். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய மகிமை நம்மேல் உதிக்கும், அவருடைய மகிமை நம்மை காக்கும், அவருடைய மகிமை நம்மை திருப்தியாக்கும், அவருடைய மகிமை நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? மேகமே, மகிமையின் மேகமேன்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்தரத்தில் வரும் பொழுது தேவனுடைய மகிமை மேகஸ்தம்பமாக எந்த இடத்துல நிற்கிறதோ அந்த இடத்துல அவர்கள் கூடாரம் போட்டு விடுவார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த மேகஸ்தம்பம் எழும்பி வேறொரு ஏரியாவுக்கு போகும். உடனே அந்த இடத்தை கடந்து செல்வார்கள். மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக
தேவ ஆவியானவர் நம்ம மகிமையினால் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 10க்கு 10 ரூமுக்கு ஏசி போடுறதுக்கே நமக்கு அவ்வளோ செலவாகும். கரண்ட் பில்லெல்லாம் கிருன்னு ஏறிடுதுங்கிறாங்க. ஒரு ஏசி வாங்கணும்னா அவ்வளோ கஷ்டம். ஒரு 50,000 60,000 ஒரு சின்ன 10க்கு 10 ரூம் 2 பேர் 3 பேர் தூங்குறதுக்கே. இங்கே வனாந்திரம், ரூம் எல்லாம் கிடையாது. அது ஒரு வனாந்திரம், அது ஒரு காடு. அந்த வனாந்திரத்தில் 7.5 லட்சம் ஜனங்கள். கணக்கு ஒரு சின்ன குத்துமதிப்பாக ஒரு புள்ளி வரம் தான் சொல்லு. 7.5 லட்சம் ஜனங்கள். இந்த 7.5 லட்சம் ஜனங்களுக்கும் ஃபுல் ஏசி போட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். அப்படின்னா என்ன? ஒரு சூழ்நிலை, இதமான சூழல். இரவில் குளிர் சேதப்படுத்தாதபடி. கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி மழை சீசனில் போனீங்கன்னா அங்கே ரூமில் ஒரு ஹீட்ரு வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன மிஷின் மாதிரி இருக்கும். அது சுற்றும், ஃபேன். அந்த சுற்றும் போது என்ன ஆகுன்னா அந்த ரூம் முழுக்க வெப்பமாயிரும். அப்போ வெளியில் இருக்கிற குளிர் நம்மளை சேதப்படுத்தாது. நம்ம வெப்ப காலத்தில் மே மாதம் இங்கே இருக்கிறோம். இங்கே இருந்துட்டு எங்கே போகிறோம்? ஊட்டிக்கு போகிறோம், கொடைக்கானல். ஏன்னா ஏசி ஒரு குளிர்ச்சியாக ஒரு இதமாக இருக்கணும். அதுபோல் 7.5 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தை நடத்தினார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய மகிமை. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ உங்களையும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். எந்த தீங்குக்கும் நீங்கள் பாதிப்புக்குள்ளாகாதபடி, எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடி அவர் மகிமையினால் நம்மை நிரப்பி வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா சொல்லாமா? வீட்டில் போய் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். எத்தனை ஆசீர்வாதம் அதில் இருக்குது. முதல்ல நம்மளை பயப்படாதேங்கிறார். நான் உன் கூட இருக்கேங்கிறார். திகையாதேங்கிறார். நான் உன் தேவன்னு சொல்கிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்கிறார். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறார். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன்னு எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு நல்ல தேவன். அந்தகார இருளில் இருந்தோம். அப்பொழுது பாவத்திலும் உளையான சேற்றிலும் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை அழைத்து, நம்மை திடப்படுத்தி, நமக்கு சகாயம் செய்து, நம்மை பாதுகாத்து, நம்முடைய பலவீனங்களை நீக்கி அவருடைய கிருபையினாலே நம்மை அதான் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ அப்படிப்பட்ட தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நான் உன் தேவன் சொல்றார். அந்த உரிமையை எடுத்துக்கொள்கிறார். நான் உன் தேவன். அப்போ நீங்கள் சொல்லணும், நீங்கள் எங்க தேவன் சொல்லணும். அல்லேலூயா சொல்லாமா? நம்ம சில நேரத்தில் சொல்ல மறந்துடுறோம். பிரச்சனையினால, போராட்டத்தினால, சூழ்நிலையினால நீங்கள் தான் எங்கள் தேவன். யாரு? ரூத்து சொல்கிறா. என்ன சொல்கிறா மாமியார்கிட்ட? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஊர் என்னுடைய ஊர், உன்னுடைய சாப்பாடு என்னுடைய சாப்பாடு, நீ எங்கே போறியோ நான் அங்கே வர்றேன். அப்போ எவ்வளோ உரிமையாக எடுத்துக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லாமா? அந்த அம்மா இப்போ பசங்க செத்து போயிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் விதவியாக இருக்கிறீங்க, நானும் விதவியாக இருக்கேன், நீங்கள் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்க. அதில் ஒருத்தி ஓடிட்டா. அல்லேலூயா சொல்லாமா? ரூத்து மட்டும் என்ன செஞ்சான்? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் என் தேவன். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் என் தேவன் அப்படின்னு அந்த உரிமையை எடுத்துக்கிறார். நான் உன் தேவன் ஆண்டவர் சொல்கிற அதே வேகத்தில் தான் நான் உன்னுடைய தேவன் சொல்லும்போது நீங்கள் எங்களுடைய தேவன். அல்லேலூயா. அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளணும். அந்த உரிமையை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஆகவே அவர் நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்குவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 54வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 54:4. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? நீ வெட்கப்படுவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நம்மை வெட்கப்படாதபடி நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா சொல்லாமா? நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னோடு இருப்பேன், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாப்பேன், திரும்ப உன்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடாத தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்லாமா? இம்மட்டும் கைவிடா தேவன்
இனியும் கைவிட மாட்டார்னு பாட்டு பாடுறோம் இல்லையா? நம்மை கைவிடாத தேவன். அவரை இருக்க பிடித்துக் கொள்ளுங்க, உரிமையா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க என்னுடைய தேவன் ஆண்டவரே, அப்படி உரிமையா எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எடுத்துக்கொண்டால் அவர் நம்மை கைவிடாதபடி நம்மை பாதுகாத்து நம்மை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்து நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய மகிமை நம்மை நிரப்பி, அவருடைய கிருபை நம்மை நிரப்பி வழிநடத்தும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.